ஆர்ஆர்பி குரூப் டி 2025 இது நீங்கள் எழுத போகிறீங்கன்னா ஆதார் கார்டு கண்டிப்பாக அவசியம்னு சொல்லியிருந்தேன். ஏன் வந்து ஆதார் கார்டு அவசியம்? ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் போதும்ல அப்படின்னு கேட்டால் வந்து ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் போதும். பட் வந்து ஐடி ப்ரூஃப் கூட ஆதார் கண்டிப்பாக கேட்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ பேன் கார்டு கொண்டு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆதார் கார்டோட நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் அதோட ஜெராக்ஸாச்சும் இருக்கணும். இப்போ எனக்கு ஆதார் கார்டு நம்பர் தெரியும் அப்படின்னு போய் சொன்னீங்கனாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் வெளியே இருக்கிற செக்கிங்லேயே இப்போ நம்மளை வந்து என்ட்ரியில் விட்டுருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து இங்கே திருநெல்வேலியில் வந்து பிஎஸ்என்எல் நடக்குதுன்ற போது வாசலில் விட்டுட்டாங்க. காலேஜோட கேட்டில் வந்து ஒன்றும் சொல்லலை. ஏன்னா வந்து அவங்க சும்மா செக் பண்ணிவிட்டு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி ஒரு வெரிஃபிகேஷன் நடக்கும். அந்த வெரிஃபிகேஷனில் தான் வந்து நம்மகிட்ட பேன் கார்டு இருந்துச்சுன்ற பட்சத்தில் நம்மகிட்ட ஆதார் கார்டு நம்பர் கேட்பாங்க. அதையும் நிறைய பேர் வந்து நல்லா ஆதார் கார்டு நம்பர்லாம் மனப்பாடமாக வச்சுருக்கவங்க சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்க வந்து அதை எப்படி வெரிஃபை பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் சொல்கிற நம்பர் கரெக்டுன்னு அவங்க எப்படி நம்பி உங்களை வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ண முடியும்? ஏன்னா வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அதையும் நம்பி உங்களை அலோவ் பண்ணிட்டாங்கன்ற பட்சத்தில் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருப்பீங்க ஒரு வெரிஃபிகேஷனுக்காக. ஃபஸ்ட் ஹாலுக்குள்ளே உள்ளே போனோன்னே ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டமில் உட்காந்து எல்லாருக்குமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபேஸ் வெரிஃபிகேஷன், தம்ப் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் உங்களோட சிஸ்டத்துக்கே உங்களோட கம்ப்யூட்டருக்கு முன்னாடியே உங்களை அனுப்புவாங்க. அதுக்கு இந்த ஃபேஸ் வெரிஃபிகேஷன், தம்ப் வெரிஃபிகேஷன்லாம் வைக்கணுன்னா ஃபஸ்ட்டு கேட்குறது உங்களோட ஆதார் கார்டு. அதையுமே வந்து அவங்க நீங்கள் வாயால் சொன்னால் கேட்டுக்க மாட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். அதனால் கண்டிப்பான முறையில் ஆதார் ஜெராக்ஸ் வேணும். ஏன்னா எவ்வளவோ எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுல நம்ம வந்து மறந்துடக்கூடாது. நிறைய பேர் வந்து ஐடி ப்ரூஃப் அப்படின்ற பட்சத்தில் பேனை மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஆனால் பேன் கார்டு மட்டும் போதாது, ஆதார் கண்டிப்பாக வேணும். ஸோ எந்த ஒரிஜினல் எடுத்துகிட்டு போனாலும் ஆதாரும் கூட எடுத்துகிட்டு போங்க. ஆதாரும் ஒரு ஒரிஜினலாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஓகே தான். அப்படிலாம் ஆதார் எடுத்துகிட்டு போங்க. வேறு ஏதாவது ஒரிஜினல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆதாரோட ஜெராக்ஸாவது கண்டிப்பாக கையில் வச்சுருக்கணும். இந்த ஆதாரை வந்து கையில் வச்சுருந்தோம் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் சென்டருக்குள்ளே கொண்டு வராமல் வந்ததுனால ரிட்டன் அந்த டைமில் அந்த லாஸ்ட் டைமில் அவங்க எவ்வளோ பேனிக் ஆனாங்க அப்படின்றதெல்லாம்